அக்கா ஒரு நிமிஷம். ஞாபகம் இருக்குல்ல, லக்கிக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. அதனால லக்கி உங்க முன்னாடி வரும்போது நீங்க லக்ஷ்மியா இல்லாம சம்யுக்தா மாதிரி நடந்துக்கணும், அதை மறந்துடாதீங்க. நீங்க சென்டிமெண்ட்ல விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம கதை முடிஞ்சு போயிடும். ஓகே ஜானு, போலாம் வா. வாங்க. லக்கி ப்ளீஸ் நீ சாப்பிடு. சித்தப்பா கவலைப்பட்டு இருக்காரு, நான் அதை பத்தி கவலைப்படாம சாப்பிடணுமா? என் செல்லம்ல, என் தங்கம்ல, அவன் கவலையை போக்குறதுக்கு ஏதாவது நம்ம வழியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடுமா. லக்கி இவரோட சொந்த பொண்ணா இல்லைனாலும் லக்கி என் மித்ரா தன்னோட சொந்த பொண்ணா பாத்துக்கிறாரு. ஒருவேளை ஜுன்னு அவரோட பையன்னு தெரிஞ்சா அவனை இதை விட பாசமா பாத்துப்பாரு. என்னோட சித்தி யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள எதிர்த்து யாரும் எதுவும் பேச முடியாம இருக்காங்க. முக்கியமா விவேக் மேல இருக்கிற பாசத்தை விட என் மனைவி லக்ஷ்மி மேல இருக்கிற கோவத்துல தான் அவங்க இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு தங்கச்சியா இருக்கிறதுனால ஜானு இந்த வீட்டுக்கு மருமகளா வர விட மாட்டேன்றாங்க. அப்பா வாட்டர். அப்பா, அப்படின்னா சித்தப்பாக்கும் ஜானு டீச்சருக்கும் கல்யாணம் நடக்காதா? சித்தப்பா அவர் வாழ்க்கை முழுக்க இப்படி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கணுமா? ஜானு, இனியும் நான் அமைதியா இருந்தா நான் நினைச்ச எதுவும் நடக்காது. ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். லக்ஷ்மி எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. அவ வாழ்க்கையவே பணையமா வச்சுட்டு அவ போயிருக்காங்க. ஆனா அவளோட தங்கச்சி ஜானுவ நம்மளால கரை சேர்க்க முடியலையேங்க. தெரிஞ்சே நம்ம மறுபடியும் லக்ஷ்மிக்கு அநியாயம் பண்றோமோன்னு எனக்கு தோணுது. இதுவே லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்திருந்தா அவளோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க அவ விட்டுருக்கவே மாட்டா. ஜானுவோட வாழ்க்கைய அவ இப்படி எல்லாம் விட்டுருக்கவே மாட்டா. முடிஞ்சிருச்சு அரவிந்தா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் அரவிந்தா? எதுவும் செய்ய முடியலையேங்க. நான் என்னோட கைகளால இந்த கல்யாணத்தை செய்ய முடியாதுங்க. என் கையால அவங்க 2 பேரோட சந்தோஷத்தையும் பறிக்க முடியாதுங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் ஜோசியரோட ஆசிரமத்துக்கு நான் போயிட்டு வரலான்னு இருக்குங்க. நீ என்ன பேசுற அரவிந்தா? ஆமாங்க, விவேக்கையும் ஜானுவையும் பிரிக்கிற இந்த கல்யாணத்தை என் கண்ணால் அதை பார்க்க முடியாதுங்க. என் கையால இந்த கல்யாணத்தை செய்ய முடியாது. ஜொன்னோ, ஒரு 2 வாய் சாப்பிடப்பா. சாப்பிடாம படுத்தீன்னா நடுராத்திரில பசி எடுக்கும். பசியோட தூங்குனா பேய் பூதம்லாம் கனவுல வரும்பா. என் தங்கல்ல, ஒரு வாய் சாப்பிடுப்பா.
போங்க பாட்டி. நீங்க பயமுறுத்தினா நான் பயந்துட்டே சாப்பிடுவேன்னு நினைச்சீங்களா? ஜுன்னு, எதுக்கு இப்படி பிடிவாத பிடிக்கிற? தினமும் அம்மா தான் எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்ப அம்மா இல்லாம சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணாம் பாட்டி. அர்ஜுன், நீயாவது சொல்லேன்பா. ஜுன்னு இஸ் எ குட் பாய். என்ன சொன்னாலும் அவன் செய்வான். எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரி கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன கூலாகலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன். அம்மா இல்லைன்னாலும் தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டல்ல. இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? லக்கியோடைய வீட்ல சமிதா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு என் அம்மா மாதிரியே இருக்காங்கல்ல. அதனாலதான் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா தான் தெரியுறாங்க. அதனாலதான் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அம்மா கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க கையாலேயே உனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. உனக்கு கதை சொல்லி அவங்க தூங்க வைப்பாங்க. இப்ப நீ அம்மா இல்லாம தான் சாப்பிட்டாகணும். சரியா ஜுன்னு? முடியாது சித்தப்பா, அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அம்மாவும் பக்கத்துல இருந்தாதான் நீ சாப்பிடுவியா? ஆமா, நான் சாப்பிடுவேன். அம்மா, என் பொண்ணு விவேக் கூட சேர்ந்து ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. நீ என்ன சொல்ற? எவ்வளவு பெரிய வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷாப்பிங்க்கும் சினிமாக்கும் போனா தானே நல்லா இருக்கும். அப்பதான் இவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையும். ஒரு நிமிஷம் இருங்க. விவேக், விவேக். என்ன மாம்? விவேக், குஷி உன் கூட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல மாம், எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். போய் ரெடி ஆயிட்டு வா. விவேக், போன்னு சொன்ன. ஆண்டி, ஒரு சிலருக்கு என்னன்னு தெரியல, அவங்க நினைச்சது நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.